பாகம் 6 அத்தியாயம் 4. வயதில் இளமையான புத்த பிக்குகளுக்கு ஒரு இடத்திலேயே இருப்பதற்கு இடமில்லை. அவர்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லது தீர்த்த யாத்திரை அடிக்கடி போய் வர வேண்டும் என்பது கண்டிப்பான விதிகளில் ஒன்று. அதற்கான காரணங்கள் பல இருந்தன. ஒரு இடத்திலேயே இருந்து அந்த இடத்தின் வசதிகளை அனுபவித்து சுகப்பட்டுவிடக்கூடாது. சுகப்படுகிற உடம்பும் மனதும் தீவினைகளுக்கு வெகு எளிதில் தயாராகிவிடும். தொலைதூரம் நடப்பதால் உடம்பு உறுதி பெறும். உடம்பு உறுதியாக இருந்தால் மனம் சீராக இருக்கும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் இரண்டாவது மகளான சந்திரமல்லி என்று அழைக்கப்பட்டு மாதேவடிகளாக மாறிய அந்த பெண் நடந்து கொண்டே யோசித்தாள். தஞ்சையிலிருந்து 4 நாட்களுக்கு முன்பு கிளம்பி நாகைப்பட்டினம் நெருங்கியாகி விட்டது. அங்குள்ள புத்த விகாரத்தில் சிறிது நாட்கள் தங்கி புத்த பிட்சுக்களோடு விவாதங்களும் கருத்து பரிமாறுதல்களும் செய்து கொண்டு பிறகு மறுபடியும் தஞ்சை நோக்கி வந்துவிடலாம். ஒரு முறை வந்து போயேன் என்று புத்த விகார தலைவர் ஒரு ஓலையும் அனுப்பியிருந்தார். என்ன காரணம் என்று ஓலை கொண்டு வந்தவனை விசாரித்த போது அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. புத்த விகாரம் நல்ல முறையில் நடக்கிறது என்றும் சோழ தேசத்து அதிகாரிகள் வெகுவாக உதவுகிறார்கள் என்றும் மக்களிடையே நன்மதிப்பு பெற்றிருக்கிறது என்றும் சாரி சாரியாக பல்வேறு கிராமங்களிலிருந்தும் நோயுற்றவர்கள் வந்து தங்கி சிகிச்சை பெற்று போகிறார்கள் என்றும் வாழைப்பழங்களும் காய்கறிகளும் கனி வகைகளும் கொடுத்துவிட்டு போகிறார்கள் என்றும் விவரம் சொன்னான். விகாரம் பெரிதாக இருப்பதால் ஒவ்வொரு திங்களன்றும் மக்கள் உள்ளே போய் விகாரம் முழுவதும் துடைத்து ஒட்டடை அடித்து ஆங்காங்கே தீப தூபம் ஏற்றி வைத்து சந்தோஷப்படுகிறார்கள் என்றும் யாரையும் மதம் மாற்றும்படி சொல்வதில்லை என்றும் அப்படி மாறுகிறேன் என்று சொன்னவர்களையும் கூட உற்சாகப்படுத்துவதில்லை என்றும் விவரமாகவே சொன்னான். என்ன தயக்கம்? மதம் மாற்றம் செய்வது நம் வழக்கம்தானே? ஆவலாக மாதேவடிகள் கேட்டார். வழக்கம்தான் அம்மா. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சோழ சாம்ராஜ்யம் சைவ சமயத்தின் காவலாக வளர்ந்து வரும் நிலையில் பௌத்தத்திற்கு மாற்றினால் ஒருவேளை ஏதேனும் எதிர்ப்பு கிளம்பக்கூடும். அரசாங்க உதவிகள் மறுக்கப்படக்கூடும் என்பதால் அவ்விதம் செய்யாதிருக்கிறோம். அதே சமயம் யுத்தம் வேண்டாம் என்றும் யுத்தத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு பற்றியும் கதைகள் மூலம் மக்களிடையே பிரச்சாரமும் செய்து வருகிறோம் என்று ஓலை கொண்டு வந்தவன் சொன்னான். மாதேவடிகளுக்கு மெல்லியதாய் ஒரு சந்தேகம் வந்தது. இது அரசருக்கு எதிரான விஷயமாக கருதப்படாதா? புத்த விகாரம் எதற்கு யுத்தத்துக்கு எதிராக பேச வேண்டும்? அகிம்சை புத்தரின் கொள்கை என்பது உண்மையாயினும் யுத்தம் தவறு என்கின்ற சொல்கின்ற போது அரசர் தவறு என்றல்லவா ஆகும்? சோழ தேசத்தின் அரசாங்கம் தவறு என்றல்லவா ஆகும் என்று கவலைப்பட்டாள். இது பற்றியும் விகார தலைவரிடம் பேசலாம். தலைமை பிட்சுக்களோடும் பேசலாம். வயதான புத்த பிட்சுக்களோடு சம்பாஷிக்கலாம் என்ற எண்ணமும் தோன்ற ஓலையில் குறிப்பு எழுதி கதவில் சொருகிவிட்டு ஒரு துணிப்பையோடு நாகைப்பட்டினம் நோக்கி கிளம்பிவிட்டாள். அவள் அருகே ஒரு சேவகன் கைகூப்பி வணங்கி, நானும் உங்களுக்கு துணை வரட்டுமா என்று கேட்டான். அவன் காவலனா ஒற்றனா என்று தெரியவில்லை. இல்லை, வேண்டாம், நான் நாகை விகாரம் போகிறேன். நிச்சயம் திரும்பி வருவேன். 1 மாதத்துக்கு உள்ளாக திரும்பி விடுவேன் என்று விவரம் சொல்ல அவன் சந்தோஷமாக விடை கொடுத்தான். ஊர் எல்லை வரை அவன் இடைவெளி விட்டு பின்தொடர்ந்து வந்தான் என்பதை அவளால் உணர முடிந்தது. அது ஒரு மாதிரியான காவல், ஒரு மாதிரி உளவறியும் வேலை என்று நினைத்து கொண்டாள். தஞ்சை எல்லையை தாண்டி நாகை வர 4 நாட்கள் ஆயிற்று. பிற்பகல் நேரம் நாகை புத்த விகாரத்துக்குள் நுழைய புத்த பிட்சுக்கள் ஆவலோடு வரவேற்றார்கள். இளம் சிறார்கள் துள்ளி குதித்து கொண்டு சரணம் கூறி கை கூப்பினார்கள். குனிந்து வழங்கினார்கள். கை கழுவ நீரும் குடிக்க மோரும் உண்ண உணவும் கொடுத்தார்கள். முழு தங்கத்தால் ஆன புத்தரின் பெரிய விழிகளும் மெல்லிய புன்னகையும் அபயஹஸ்தமும் நெஞ்சில் மலர்ந்த கையும் பார்த்து அவள் கண்ணீர் சிந்தினாள். புத்த, நீ பகவான், ஜோதியே உனக்கு வணக்கம் என்று தொழுதாள். கண்மூடி உள்ளுக்குள் தன்னை பார்த்தபடி அமைதியாக இருந்தாள். மெல்ல குளிர்காற்று மேலே படுவதைக் கண்டு ஏதோ ஒரு உணர்வால் கண் விழித்தாள். எதிரே தலைமை புத்த பிட்சு அமர்ந்திருந்தார். பின்னே ஒரு சிறுவன் வெகு நிதானமாய் மிக மரியாதையாய் அளவோடு விசிறி கொண்டிருந்தான். தட்டி எழுப்புவது அநாகரிகம் என்பதாலும் கைத்தட்டி கூப்பிடுவது மிகுந்த பாபம் என்பதாலும் இப்படி மெல்ல விசிறி குளிர்காற்று அனுப்பி எழுப்ப செய்வது புத்த பிக்குகளின் வழக்கம். அவசியம் இருந்தால் ஒழிய இப்படி அவசரமாக எழுப்ப மாட்டார்கள். அவள் எழுந்து தலைமை பிக்குவை மண்டியிட்டு வணங்கி சரணம் சொன்னாள். அவளுக்கு புத்த பிட்சுவின் காலடியில் ஆசனம் போடப்பட்டது. அவள் ஆசனத்தில் உட்கார தயங்கினாள். ஆனால் தலைமை புத்த பிட்சு வற்புறுத்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள்.
புத்தரின் காலடியிலிருந்து எடுத்த பாரிஜாத மலர்களை கொண்டு வரச் சொல்லி அவைகளை மாதேவடிகளின் கையில் தலைமை புத்த பிட்சு போட்டார். உன்னை வரச் சொல்லி துன்பம் கொடுத்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கைகூப்பினார். மாதேவடிகள் அவசரமாய் மறுக்க, நீ மிக அழகாக உன் தந்தைக்கு அருகே சென்று அமர்ந்து விட்டாய். இந்த அமைதி மிகவும் நல்லது. உன்னுடைய பிரார்த்தனைகள் உன் தந்தையாரை நிச்சயம் காக்கும். யுத்தம் தவறு என்று நாம் ஆணித்தரமாக விதம் விதமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த உலகம் அதை செவிமடுத்து கேட்பதே இல்லை. இங்கிருந்து எதையும் எடுத்து போக முடியாது. ஆனாலும் மனிதர்கள் எல்லாமும் தனக்கு வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். உன் தந்தை கடைசியாக நடத்திய யுத்தத்தில் அதிக சேதமின்றி குறைவான உயிர் பலிகளோடு நடத்தப்பட்டது என்று கேள்விப்பட்டு புத்தருக்கு நான் நன்றி சொன்னேன். உன்னை இங்கு வர சொன்னதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உண்டு. புத்த பிட்சுக்கள் உடையில் வேதாரண்யத்தில் 12 பேர் கரை இறங்கியதாகவும் அவர்களோடு ஈழத்தவர்கள் இருந்ததாகவும் அங்குள்ள நமது இனத்தை சேர்ந்த குடிமக்கள் சொன்னார்கள். புத்த பிட்சுக்கள் என்று ஆவலாக அருகே போய் வணங்கி உணவு எடுக்க அழைத்தபோது அவர்கள் கடும் வார்த்தைகளை கூறி மறுத்துவிட்டதாகவும் அம்மாதிரி வார்த்தைகளை ஒரு புத்த பிட்சு சொல்வதற்கு இல்லை என்றும் இவர் எப்படி புத்த பிட்சுவாக இருக்கிறார் என்றும் மக்கள் ஆச்சரியம் கொண்டதாகவும் இவர்கள் புத்த பிட்சுவாக இருக்கவே முடியாது என்றும் தீர்மானித்து நமது இனத்து தலைவர் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார். அப்படியா? ஆம், 10 வயது பையனை அவரை பின்தொடருமாறு பணித்திருக்கிறார். கடற்பயணத்தை தாங்காமல் ஆசுவாசப்படுத்தி கொள்ள அவர்கள் ஒரு இடத்தில் தங்கிய போது இந்த சிறுவனும் அருகேயே இருந்திருக்கிறான். சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் இறந்துவிட்டால் சோழ தேசம் நம் வசமாகும் என்று அவர்கள் பேசிக்கொண்டதாக சொல்கிறான். சக்கரம், ஊதுகுழல் போன்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியதாகவும் அந்த சிறுவன் சொல்லி இருக்கிறான். அவர்கள் மரத்தடியில் தூங்கி பிறகு அங்கிருந்து புறப்பட்ட போது ஒரு சிறு பையை விட்டு போயிருக்கிறார்கள். அந்த பையை கொண்டு வந்து அந்த சிறுவன் இங்கே கொடுத்தான். அதில் பளிங்கு குப்பி ஒன்று இருக்கிறது. மூடி போட்ட அந்த பளிங்கு குப்பியில் கடும் விஷம் இருக்கிறது. பாஷான கல்லிலிருந்து எடுக்கப்பட்ட விஷம் அது. கொல்லிமலை அடிவாரத்திலும் கங்க தேசத்திலும் இந்த பாஷான கல் கிடைக்கும். சேர தேசத்து நம்பூதிரிகள் இதை அம்பில் தோய்த்து உபயோகப்படுத்துவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடனடியாக இம்மடத்தில் உள்ள ஒரு வாலிப புத்த பிக்குவை ராஜேந்திரரிடம் அனுப்பி எச்சரிக்கையாக இருப்பதற்கு கோரியிருக்கிறேன். ஆனால் போனவரிடமிருந்து இதுவரை செய்தி இல்லை. உன் தந்தையாரிடம் அணுகுவது எளிதல்ல என்பதால் பஞ்சவன் மாதேவியிடம் அந்த புத்த பிக்குவை பேச சொல்லியிருக்கிறேன். இன்னொரு படகு வரும் என்று சொல்லியிருப்பதால் கடலோரத்தில் குடியிருக்கும் கடற்படை உப தளபதிகளை அழைத்து விவரமாக சொல்லி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். இங்குள்ள சோழ தளபதிகள் சைவர்களாக இருந்தாலும் நம் மீது மிகுந்த மரியாதையாக பழகுகிறார்கள். அந்நியர்கள் எளிதாக வந்து போகும்படியாக வேதாரண்யத்திலிருந்து குமரிமுனை வரை பாதுகாப்பற்று கிடப்பதால் ஏதேனும் செய்து இந்த பகுதியின் பாதுகாப்பை அதிகப்படுத்த முடியுமா என்று பார்க்க வேண்டும். கிராமங்களுக்கு நடுவே இடைவெளி அதிகம் இருக்கிறது. புதிய கிராமங்களை தோற்றுவிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். அங்கேயுள்ள கிராம மக்களிடம் பேசும்போது தஞ்சையில் இருக்கின்ற புறவிகளை இங்கே கொஞ்சம் அனுப்பினால் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். கப்பலில் வந்து இறங்குகின்ற யவன பொருட்கள் அத்தனையும் தஞ்சைக்கும் குடந்தைக்கும் போகிறதே தவிர இங்கு உபயோகத்துக்கு எதுவும் இல்லை என்கிறார்கள். இப்பொழுது சிறு வண்டிகள் வந்திருக்கிறதாமே, அது வேண்டும் என்றும் கடற்படை தளபதிகள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு கேட்க அச்சம் போலும் என்னை கேட்க சொல்லியிருக்கிறார்கள். நான் போய் யாரை கேட்பேன்? உன்னிடம்தானே கேட்க வேண்டும். நீ சொன்னால் அதற்கொரு மதிப்பு இருக்குமல்லவா? மாதேவடிகள் வியப்போடு தலைமை பிட்சுவை பார்த்தாள். புத்த பிட்சு விகாரத்தின் விவகாரங்களை விட்டுவிட்டு இப்படி எல்லைப்புற காவலுக்காகவும் கடற்கரை ஓர மக்களுக்காகவும் பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வழக்கமில்லாத வழக்கம் என்று மனதில் நினைத்து கொண்டாள். இன்னொரு விஷயமும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று உன்னை வரவழைத்தேன். ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கனவு போன்ற சில விஷயங்கள் எனக்கு ஏற்படும். அவை பல்வேறு நேரங்களில் நிகழ்ந்து விடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக, இங்குள்ள புத்த பிக்கு எவனோ சுருண்டு விழுவது போல கண்டால் அவன் நோயுற்றிருப்பதை நான் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு விடுவேன். அதே போல உன்னை பற்றியும் தியானத்தில் உணர்ந்தேன். என்னவென்று மாதேவடிகள் ஆவலாக கேட்டாள். நீ மறுபடியும் சைவ சமயத்துக்கு மாறிவிடுகிறாய் என்ற உணர்வு எனக்கு தோன்றியது. இதை நான் நேரடியாக பார்க்கவில்லை, காட்சியாக தெரியவில்லை. மாறாய் இப்படிப்பட்ட செய்திகள் பல பேர் ஆவலோடும் வியப்போடும் என்னிடம் வந்து சொல்வது போல தோன்றியது. நான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் உள்ளே ஒரு வேதனை புரள்கிறது.
சைவத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறுபவர்கள் உண்டு. பௌத்தத்திலிருந்து யாரேனும் சைவத்துக்கு மாறுவார்களா என்று வேதனை உள்ளது. 2-3 நாட்கள் ஏதோ கனவு தோற்றம் என்று தெரிந்த பிறகும் உள்ளுக்குள் வேதனை தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. அப்படி ஏதேனும் எண்ணம் இருந்தால், அப்படி ஏதேனும் சூழ்நிலை இருந்தால் ஒரு காலம் மாறிவிட வேண்டாம் என்று உன்னை கேட்டுக்கொள்வதற்காகவும் நான் உன்னை இங்கு வரவழைத்தேன். இது என்ன விபரீதமான வேண்டுகோள்? நான் எதற்கு மதம் மாறப்போகிறேன்? மாறச் சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை, உன்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நீயாக மனம் திரும்பலாமோ என்ற பயம் எனக்கு உண்டு. வேறு எவராவது மாறுவதாக இருந்தால் அதை நான் முக்கியமாக நினைக்க மாட்டேன். நீ சோழகுல மங்கை, இன்றைய சக்கரவர்த்தி ராஜராஜரின் 2வது மகள். நீ எது செய்தாலும் அது செய்தியாகிவிடும். எல்லா பகுதியிலும் பரப்பப்படும். அதற்கு காரண காரியங்களும் விவாதிக்கப்படும். புத்த மதத்தை பற்றி இழிவாகவும் பேசப்படலாம். சைவர்களுக்கு பெரும் கொண்டாட்டமாகவும் போய்விடலாம். இன்றைய காலகட்டத்தில் அவ்விதம் நிகழ்வது புத்த மதத்துக்கு நல்லதல்ல. தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் இம்மாதிரி செய்துவிட வேண்டாம் என்று நான் மறுபடியும் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். மாதேவடிகள் பேச வாயெடுக்கும் போது அவர் கை அமர்த்தினார். நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நீ வேண்டுமென்ற நேரம் இந்த விகாரத்தில் தங்கி பிறகு தஞ்சைக்கு போகலாம். உன்னை இங்கு உள்ளவர்கள் நன்கு கவனித்துக் கொள்வார்கள். அவர் எழுந்து கை கூப்பினார். திரும்பி புத்தரை வணங்கினார். கிடுகிடுவென்று நடந்து அந்த பெரிய கூடத்தின் ஓரத்தில் இருந்த வாசல் வழியாக வெளியே போய் மறைந்தார். கூடத்தின் ஒரு ஓரத்தில் மாதேவடிகள் படுத்து கிடந்தாள். இரும்பால் ஆன உள்ளங்கை அளவேயுள்ள கூர்மையான முனைகளுள்ள சக்கரங்கள் பலதும் வானத்திலிருந்து சரமாரியாக மக்கள் கூட்டத்தில் விழுகிறது. மக்கள் கைகள் உயர்த்தி ராஜராஜரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பது போல கனவு வந்தது. திடுக்கிட்டு எழுந்தாள். புத்தரின் அருகே போய் விளக்கை தூண்டிவிட்டு வணங்கி, என் கனவு பலிக்காமல் இருக்கட்டும் என்று புத்தரை வேண்டிக் கொண்டு தோளில் பையை மாட்டி விகாரம் கதவு திறந்து வெளியே வந்தாள். காவலாளியிடம் தான் தஞ்சைக்கு போவதை சொன்னாள். தோட்டத்து கதவு திறக்கப்பட்டது. விகாரத்தில் இருந்து கீழிறங்கி அந்த சிறிய நாகப்பட்டின நகரம் தாண்டி அவள் மேற்கு நோக்கி விரைவாக நடந்தாள். ஒரு கோயில் திண்ணையில் கால் வலிக்காக அமர்ந்தபோது யாரோ மல்லாக்க படுத்தபடி பாடிக்கொண்டிருந்தார்கள். மொட்டைக்கு பட்டை இல்லை என்றார்கள். அவள் மௌனமாக இருப்பதை பார்த்து எழுந்து அமர்ந்து கொண்டார்கள். அடடே, பெண் துறவியா? புத்த மதத்தில் இப்போது பெண்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது, அப்படித்தானே என்று அதட்டலாக அவன் கேட்டான். அதற்கும் மாதேவடிகள் பதில் சொல்லாமல் இருந்தாள். உள்ளே காலை நைவேத்தியம் தயாராக இருக்கிறது. மொத்தம் 3 பட்டைகள். ஒன்று மேளம் வாசிப்பவனுக்கு, இன்னொன்று கருவறையை சுத்தம் செய்யும் அந்தணனுக்கு, 3வது எனக்கு. தயவு செய்து என் பங்குக்கு வந்து விடாதே என்று அவன் சொல்ல மாதேவடிகள் எழுந்து நின்றாள். என்ன, கோபித்து கொண்டு விட்டீர்களா என்று அவனும் எழுந்து நின்றான். அவன் தோளில் இருந்த போர்வை கீழே விழுந்தது. அவன் ஒரு கை உள்ள அந்தணனாக இருந்தான். உற்று பார்த்தபோது அவன் மிக மோசமான ஒரு மனிதன் என்று மாதேவடிகளுக்கு தோன்றியது. எங்கே போய் விடுவீர்கள்? நானும் தஞ்சைக்குத்தான் வருகிறேன் என்று அவன் உரக்க சொன்னான். அந்த இடத்தை விட்டு விரைவாக அகன்றுவிட வேண்டும் என்று மாதேவடிகளுக்கு தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.